விவசாயிகளின் பாரத் பந்த் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் போராட்டம். மின்னணு கழிவுகளை திறம்பட கையாள்வதற்கான வழிகளை சந்திக்க வேண்டும் என பிரதமர் மோடி கோரிக்கை. வீட்டு காவலில் கெஜ்ரிவால் உள்ளதாக ஏற்பட்ட புகாருக்கு டெல்லி காவல்துறை மறுப்பு. விவசாயிகளுடன் நிற்க வேண்டியது நமது கடமை என சிவசேனை எம்பி சஞ்சய் ராவத் கருத்து. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 26,567 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் கொடூரம் சமீப காலமாக குறைந்து வருகிறது. தினமும் புதிதாக தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கையும் பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 26,567 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 97,03,770 அதிகரித்துள்ளது. அதேபோல் தொற்று பாதிப்பால் இன்று ஒரே நாளில் 385 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,40,958 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் இன்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 39,045 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 91,78,946 உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்கு 3,83,866 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பாரத் பந்த் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநில விவசாயிகள் போர்க்கொடி தூக்கி டெல்லி எல்லைகளை முற்றுகையிட்டு 10 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் டெல்லி எல்லை பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதுவரை விவசாயிகள் மத்திய அரசுக்கு இடையே 5 சுற்று பேச்சு முடிந்த போதிலும் எந்தவிதமான சுமூகமான தீர்வும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற கோரி இன்று விவசாயிகள் பாரத் பந்த் அதாவது நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்து இருந்தனர். விவசாயிகள் நடத்தும் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவித்து இருக்கின்றன. இந்த நிலையில் இன்று விவசாயிகள் அறிவித்த பாரத் பந்த் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கம் மற்றும் மராட்டிய மாநிலத்தில் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சித்தராமையா, B.K. ஹரிபிரசாத், ராமலிங்க ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதற்கிடையில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி சார்பில் விவசாயிகள் போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவரும் தெலுங்கானா முதல்வருமான சந்திரசேகர ராவ் நேற்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று DRS கட்சியின் மூத்த தலைவர்கள் K. கவிதா, K.T. ராமாராவ் உள்ளிட்டோர் தலைமையில் தெலுங்கானாவில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பியபடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழில்நுட்ப மேம்பாட்டு காரணமாக மின்னணு சாதனங்களை அடிக்கடி மாற்றும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொலைத்தொடர்பு துறை மற்றும் மொபைல் சேவை சங்கம் இணைந்து நடத்தும் இந்திய மொபைல் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். இந்த மாநாடு டெல்லியில் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. மத்திய அரசின் தற்சார்பு இந்தியா, டிஜிட்டல் மயமாக்கல், தொழில் முனைவு மற்றும் புதுமை ஆகிய கொள்கைகளை ஊக்குவிப்பது இந்த மாநாட்டின் நோக்கமாக உள்ளது. இந்த மாநாட்டில் 30 நாடுகளை சேர்ந்த 150 நிறுவனங்களும் 210 பேச்சாளர்களும் 3000 பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் இன்று இந்த மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய பிரதமர் மோடி மின்னணு கழிவுகளை திறம்பட கையாள்வதற்கான வழிகளை சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு காரணமாக
கைபேசிகள் மற்றும் மின்னணு சாதனங்களை அடிக்கடி மாற்றும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே மின்னணு கழிவுகளை திறம்பட கையாள்வதற்கும் மறுசுழற்சி மூலம் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கும் ஒரு சிறந்த வழியை சிந்திப்பதற்காக பணிக்குழுவை உருவாக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான இந்தியர்களை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்கு நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்து உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்த புகாருக்கு டெல்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ள பாரத் பந்த் நடைபெற்று வரும் நிலையில் டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தெரிவித்திருந்தது. மேலும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று நேரடியாக விவசாயிகளை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்து இருந்தார். இந்நிலையில் கெஜ்ரிவாலை சந்திக்க காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும் முதல்வர் கெஜ்ரிவாலை பார்க்க சென்ற எம்எல்ஏ அகிலேஷ் திரிபாதியை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதாகவும் ஆம் ஆத்மி கட்சி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ஆம் ஆத்மியின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்துள்ள டெல்லி காவல்துறை தனது சுற்றுரை பக்கத்தில் டெல்லி முதல்வர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு உள்ளதாக வெளியான தகவல் தவறானது என கூறி கெஜ்ரிவாலின் குடியிருப்பின் புகைப்படத்தை வெளியிட்டு உள்ளது. நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவளித்து விவசாயிகள் பக்கம் நிற்க வேண்டியது நமது கடமை என சிவசேனை நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் இன்று கருத்து தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் கடந்த 13 நாட்களாக போராடி வருகின்றனர். இது குறித்து மத்திய அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தைகளில் உறுதியான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் இன்று நாடு முழுவதுமான முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு நடைபெற்றது. இந்த நிலையில் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சிவசேனை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளருமான சஞ்சய் ராவத், அரசுக்கு இதயம் என ஒன்று இருந்தால் அது உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்களை விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவர் என தெரிவித்தார். மேலும் இது அரசியலுக்கான முழு அடைப்பு இல்லை, இது எங்கள் உணர்வு. டெல்லியில் போராடும் விவசாயிகள் எந்த ஒரு அரசியல் கொடியையும் பிடித்து நிற்கவில்லை. விவசாயிகளுடன் ஒற்றுமையுடன் நிற்பது மற்றும் அவர்களின் உணர்வுகளுடன் இணைந்திருப்பது எங்கள் கடமை. இங்கே அரசியல் இல்லை, இருக்கவும் கூடாது என சஞ்சய் ராவத் வலியுறுத்தினார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே ஆதரவு தெரிவித்து ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் கடந்த 13 நாட்களாக போராடி வருகின்றனர். இது குறித்து மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் உறுதியான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் இன்று நாடு முழுவதுமான முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் சமூக ஆர்வலரான அண்ணா ஹசாரே முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தையும் அவர் தொடங்கினார். மேலும் விவசாயிகளின் நலனுக்காக செயல்பட அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நாடு முழுவதும் போராட்டம் பரவ வேண்டும் என்றும் ஹசாரே வேண்டுகோள் விடுத்து இருந்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் விண்வெளி திட்டத்தை செயல்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவித்திருந்தது. இதற்காக இந்திய விமானப்படையில் பணியாற்றும் 3 வீரர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ரஷ்யாவில் விண்வெளி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்று நோய் காரணமாக இந்த திட்ட அமலாக்கம் 1 ஆண்டுக்கு தள்ளி போகலாம் என்று இஸ்ரோ கூறியுள்ளது. இது குறித்து இஸ்ரோ தலைவர் சிவன் பெங்களூருவில் நேற்று நிருபர்களுக்கு கூறிய போது, மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்துகிறது. இதை வருகிற 2022ஆம் ஆண்டு அமல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இந்த ஆண்டு டிசம்பர் மற்றும் அடுத்த ஆண்டு ஜூலை ஆகிய மாதங்களில் ஆளில்லா விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்துவதில் காலதாமதமாகும். இதை அடுத்த ஆண்டு செயல்படுத்துவோம் அல்லது அதற்கு அடுத்த ஆண்டு இந்த பணிகள் நடைபெறும். அதனால் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த 1 ஆண்டு தள்ளி போகலாம். சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
லேண்டர், ரோவரை தயாரிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த சந்திரயான் 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்த நாங்கள் இன்னும் தேதியை முடிவு செய்யவில்லை. வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய சுக்ரயான் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளோம். இதில் எந்த மாதிரியான ஆய்வு கருவிகளை அனுப்புவது என்பது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் என்று சிவன் கூறினார். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாட்டில் நிலவி வரும் கொரோனா அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சோனியா காந்தி நாளை தனது பிறந்த நாளை கொண்டாட மாட்டார் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவரான சோனியா காந்திக்கு நாளை 74வது பிறந்த நாள். வழக்கமாக சோனியா காந்தியின் பிறந்த நாளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்நிலையில் நாளை வர உள்ள தனது பிறந்த நாளை சோனியா காந்தி கொண்டாட மாட்டார் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் நாட்டின் நிலவி வரும் கொரோனா அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டும் சோனியா காந்தி நாளை தனது பிறந்த நாளை கொண்டாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் தேவ்கார் வனப்பகுதியில் கரடி தாக்கியதில் 2 பெண்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் கோரியா மாவட்டம் தேகார் வனப்பகுதியை ஒட்டிய அகன்வானி கிராமத்தில் கரடிகள் அட்டகாசம் செய்து வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்கள் சிலர் நேற்று முன்தினம் காட்டுப்பகுதிக்கு சென்றனர். அப்போது அங்கு வந்த கரடி ஒன்று 2 பெண்கள் உள்பட 4 பேரை தாக்கி கொன்றது. மேலும் ஒருவர் கரடிக்கு பயந்து மரத்தின் மேல் ஏறி தப்பினார். இறந்த 4 பேரின் உடல் அருகே அந்த கரடி விடிய விடிய உட்கார்ந்திருந்தது. இதனால் மீட்பு பணி பாதிக்கப்பட்டது. அதிகாலையில் கரடி அங்கிருந்து காட்டுக்குள் சென்று விட்டது. உடனே பொக்லைன் இயந்திரம் மூலமாக மரத்தில் ஏறி தப்பியவரை காப்பாற்றினர். கரடி தாக்கியதில் 3 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பலியானவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கிராம வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் ஈஸ்வரப்பா பெங்களூருவில் நேற்று நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கையில் கூறிய போது, லவ் ஜிகாத், அதாவது பிற மதத்தினர் நமது இந்து மத பெண்களை திருமணம் செய்து வெளிநாடுகளில் விற்பனை செய்கிறார்கள். இதனால் நமது மத பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இதை தடுக்க வேண்டியது அவசியம். இதை தடுக்க கடுமையான சட்டங்கள் தேவை என்று தெரிவித்தார். சாதி கலப்பு திருமணத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. தான் முதலமைச்சராக இருந்தபோது வளர்ச்சி பணிகளை அதிக அளவில் மேற்கொண்டதாக சித்தராமையா சொல்கிறார். ஆனால் சாமுண்டேஸ்வரி தொகுதியில் அவர் தோல்வி அடைந்தார். பசுவதை தடை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். இதை சித்தராமையா எதிர்க்கிறார். கிராம பஞ்சாயத்து தேர்தலில் பசுவதை செய்ய நாங்கள் அனுமதிப்போம் என்று சித்தராமையா கூறட்டும், பார்க்கலாம். பசுக்களை நாங்கள் தாய்க்கு சமமாக பார்க்கிறோம். வயதான பசுக்களை பாரதிய ஜனதா RSS அமைப்பினர் வீட்டு வாசலில் போய்விட வேண்டும் என்று சித்தராமையா சொல்கிறார். இதன் மூலம் அவர் இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டார். அவருக்கு மக்கள் தக்க ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை பகுதியில் நேற்று அதிகாலை 2 சிறுமிகள் நடந்து வருவதை இந்திய ராணுவத்தினர் பார்த்து அவர்களை மீட்டனர். அவர்களிடம் விசாரித்த போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கஹிதா பகுதியை சேர்ந்த சகோதரிகளான லைபா சைபர், சனா சைபர் என்பதும் வழி தவறி இந்திய பகுதிக்குள் வந்ததும் தெரிந்தது. இதையடுத்து இந்த தகவலை பாகிஸ்தான் ராணுவத்தினரை தொடர்பு கொண்டு இந்திய ராணுவத்தினர் தெரிவித்தனர். பின்னர் அவர்கள் இருவரையும் பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து சக்கான் தவாக் எல்லை பகுதி வழியாக சகோதரிகள் இருவரையும் பூஞ்ச் பகுதி எல்லை கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் இந்திய ராணுவத்தினர் ஒப்படைத்தனர். அப்போது 2 பேருக்கும் பரிசு பொருட்களை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். இது குறித்து சிறுமி லைபா சைபர் கூறும்போது, வழி தவறி பூஞ்ச் எல்லைக்குள் நுழைந்ததுமே எங்களை இந்திய ராணுவ வீரர்கள் பிடித்துவிட்டனர். அதனால் எங்களை அடித்து துன்புறுத்துவார்கள் என நினைத்தோம். ஆனால் இந்திய ராணுவத்தினர் விசாரணைக்கு பிறகு நல்ல உணவுகளையும் பாதுகாப்பாக தங்கும் இடத்தையும் வழங்கினர். நாங்கள் விரைவில் வீட்டுக்கு திரும்புவோம் என்று நினைக்கவில்லை. இந்திய ராணுவத்தினர் செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அடைந்தோம் என்றார். பாகிஸ்தான் சகோதரிகளை பத்திரமாய் மீட்ட இந்திய ராணுவத்தினர் அனுப்பி வைத்ததற்கு பாராட்டு குவிகிறது. அவசர பயன்பாட்டிற்கு கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கேட்டு சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன என மத்திய சுகாதார செயலர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார்.
சுகாதார செயலர் ராஜேஷ் பூஷன் கூறிய போது, இன்று நாட்டில் 4 லட்சத்திற்கும் கீழ்தான் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று தெரிவித்தார். இது மொத்த எண்ணிக்கையில் 4% மட்டுமே. குணம் அடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சிகிச்சை பெறுபவர்களில் 54% பேர் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகம், மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி மாநிலங்களை சேர்ந்தவர்கள். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் செப்டம்பர் மாதம் மத்தியில் இருந்து குறைந்து வருகிறது. நமது விஞ்ஞானிகள் அனுமதி கொடுத்தவுடன் கொரோனா தடுப்பு மருந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும். குறுகிய காலத்தில் அதிக மருந்து உற்பத்தி செய்யவும் அனைவருக்கும் கிடைப்பதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளன. கொரோனா தடுப்பூசியை அவசர பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கேட்டு சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் விண்ணப்பித்து உள்ளன. இந்த நிறுவனங்களுடனும் அதன் விஞ்ஞானிகளுடனும் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவில் 6 தடுப்பு மருந்துகள் ஆரம்ப கட்ட பரிசோதனையில் உள்ளன. சில மருந்துகளுக்கு இன்னும் சில வாரங்களில் உரிமம் வழங்கப்பட்டுவிடும். தடுப்பூசியை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு எடுத்து உள்ளது. தடுப்பூசி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொறுப்பு மட்டுமல்ல, மக்களின் பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும். மாநிலங்களில் உள்ள சுகாதார பணியாளர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இவை மென்பொருளில் சேமிக்கப்படுகிறது. அதில் உள்ள தகவல்கள் சரிபார்க்கப்படும் என்று அவர் கூறினார். புல்தானாவில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் சாலை மறியல் போராட்டம். கல்யாணின் மது போதையில் கணவன் மனைவியின் விரலை கடித்த அவலம். தானாவில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய 4 பேர் கைது. கல்யாண் ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் ஒப்படைப்பு. விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று நடைபெற்ற பாரத் பந்தை முன்னிட்டு புல்தானாவில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி மற்றும் மாநில எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று பாரத் பந்த் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து புல்தானாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் மற்றும் ஸ்வாபிமானி ஷேட்காரி சங்கடனா அமைப்பினர் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மல்காப்பூர் பகுதியில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்டவாளத்தில் இருந்து அகற்றி காவல்துறையினர் கைது செய்தனர். நாசிக்கில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஸ்வாபிமானி ஷேட்கரி சங்கடனா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியில் வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாசிக்கில் ஸ்வாபிமானி ஷேட்கரி சங்கடனா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள வேளாண் சட்டங்கள் தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக உள்ளதாக தெரிவித்த அவர்கள் சட்டங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் இச்சட்டங்கள் விவசாயிகளுக்கு பாதகமாக உள்ள நிலையில் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் எழும் என்றும் தெரிவித்தனர். இதனால் மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். புனே வேதால் தேக்கடி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட சாலை பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டு உள்ளது. வேதாந்த் தேக்கடி சர்வே எண் 123 மற்றும் 124 பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கி உள்ளது. மகாராஷ்டிரா தொழில்நுட்ப பயிற்சி கழகம் மற்றும் புனே மாநகராட்சி பொறியாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தடுத்து நிறுத்தப்பட்ட பணிகள் மீண்டும் துவங்கி உள்ளது. கடந்த சனிக்கிழமை மகாராஷ்டிரா தொழில்நுட்ப பயிற்சி கழகம் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் போக்லைன் இயந்திரங்களை தடுத்து நிறுத்தியது. இதனால் பாதிக்கப்பட்ட பணிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் மீண்டும் துவங்கி உள்ளது. அப்பகுதியில் போக்லைன் இயந்திரம் மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. கல்யாண் பகுதியில் மதுபோதையில் இருந்த கணவன் மனைவியின் விரலை கடித்த சம்பவத்தால் கடும் பரபரப்பு நிலவியது. கல்யாண் அருகில் உள்ள மோகனே பகுதியில் வசித்து வந்த கபீர் சாப்லே என்பவர் மது அருந்திய நிலையில் தனது மனைவி
உஜ்வலாவிடம் இருசக்கர வாகனத்திற்கான சாவியை கேட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த கபில் மனைவியின் விரலை கடித்தார். அதில் விரல் முறிந்த நிலையில் உஜ்வலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கடக்பாடா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தானாவில் கொள்ளை மற்றும் திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். தானா சராய் பகுதியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் நாப்பாடா காவல்துறையினர் கடும் நடவடிக்கையில் இறங்கினர். அதனைத் தொடர்ந்து கொள்ளை, நகை திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 3 கொள்ளை சம்பவங்கள், 3 தங்க சங்கிலி திருட்டு, ஒரு இருசக்கர வாகன திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையது தெரியவந்தது. மேலும் விரார் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. கடந்த மாதம் 30ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூனேவில் காரில் போதைப் பொருட்களை கடத்தி சென்ற 4 நபர்களை கைது செய்த காவல்துறையினர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பூனே மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் கடத்தல் பேர்வழிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபினவ் தேஷ்முக் உத்தரவிட்டதன் பேரில் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்து வந்தனர். இந்த நிலையில் போரியாண்டி தாலுகா பாரட்கான் சாலையில் கார் ஒன்றை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 10,22,000 ரூபாய் மதிப்புள்ள 41 கிலோ கஞ்சா, 3 மொபைல் போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்யாண் ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்ட 7 வயது சிறுமி பெற்றோரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டார். கல்யாண் ரயில்வே காவல்துறையினர் கடந்த 1 மாதத்தில் மாயமான 6 குழந்தைகளை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்து உள்ளனர். இந்நிலையில் அம்பர்நாத்தை சேர்ந்த ராகேஷ் திவாரி என்பவரின் மகள் காஜல் வீட்டு அருகே உள்ள பூங்காவில் விளையாடி கொண்டு இருந்த நிலையில் மாயமாகிய கல்யாண் ரயில் நிலையம் சென்றடைந்தாள். அதனைத் தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டாள். இது தொடர்பாக மும்ரா காவல் நிலையத்தில் சிறுமி கடத்தப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. மாயமான குழந்தையை மீட்டு ஒப்படைத்த காவல்துறையினருக்கு காஜலின் பெற்றோர் நன்றி தெரிவித்து உள்ளனர். வசாய் பகுதியில் விவசாயிகள் டெல்லியில் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் வேளாண் சட்ட எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக இன்று பாரத் பந்த் நடைபெற்றது. இதற்கு ஆதரவாக வசாய் பகுதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதான சாலையோரம் அணிவகுத்து நின்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷமிட்டனர். மேலும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். வேளாண் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று அறிவிக்கப்பட்ட முழு அடைப்பை தொடர்ந்து நெல்லையில் திமுக உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி டெல்லியில் கடந்த சில நாட்களாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து நெல்லையில் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தொமுச, சிஐடியு, எஸ்எம்எஸ் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வாஹப் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராகவும் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரியும் முழக்கங்கள் எழுப்பினர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நெல்லை வண்ணார்பேட்டையில் செயல்படும் தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் நிறுவன வாசலுக்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 13 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் கடந்த சில நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வருகிறது.
இந்த தொடர் போராட்டத்தின் வாயிலாக நாட்டில் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காட்டி வருகிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நெல்லை வண்ணார்பேட்டையில் செயல்படும் தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் நிறுவன வாசலுக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தினர். மேலும் பூட்டு போடும் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 13 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேளாண் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்றம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி டெல்லியில் கடந்த சில நாட்களாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் சங்க செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராகவும் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரியும் முழக்கங்கள் எழுப்பினர். விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடத்திய பாரத் பந்தை முன்னிட்டு தாதர் மற்றும் சயன் பகுதியில் இன்று கடைகள் அடைக்கப்பட்டு இருந்தது. டெல்லியில் வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தாதர் மற்றும் சயன் பகுதியில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு இருந்தது. காவல்துறையினர் சாலை பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். மருந்து கடைகள் மற்றும் திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிற்பகல் சமயத்தில் கடைகள் ஒன்றின் பின் ஒன்றாக திறக்கப்பட்டு 4 மணியளவில் கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டு சகஜ நிலைக்கு திரும்பியது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளின் பாரத் பந்த் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் போராட்டம். மின்னணு கழிவுகளை திறம்பட கையாள்வதற்கான வழிகளை சந்திக்க வேண்டும் என பிரதமர் மோடி கோரிக்கை. வீட்டு காவலில் கெஜ்ரிவால் உள்ளதாக ஏற்பட்ட புகாருக்கு டெல்லி காவல்துறை மறுப்பு. விவசாயிகளுடன் நிற்க வேண்டியது நமது கடமை என சிவசேனை எம்பி சஞ்சய் ராவத் கருத்து.